அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் வச்சு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இதை சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 5, பூண்டு ஒரு 2 பல், உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸு, கேரட்டு ஒரு சின்ன சைஸு, தக்காளி 1, இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் பார்த்திங்கன்னா இது முள் இல்லாத மீன். இதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நம்ம அந்த முள் இல்லாமல் அந்த வெறும் சதையை மட்டும் ஒரு 3 பீஸ் போல் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் முள் இல்லாத ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு மாதிரி ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் வெங்காயமும் சேர்த்துடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கம்மியாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸு ஃபிஷ் எல்லாமே இந்த ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் தள்ளிட்டு ஃபிஷ் இந்த எண்ணெயில் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷில் எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வஞ்சரம் மீன், அதுக்கப்புறம் சங்கரா, எறா, அந்த மாதிரி நீங்கள் எது வாங்குறீங்களோ அதில் குழந்தைங்களுக்காக ஒரே ஒரு மீன் போல் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ அந்த மீன் அந்த எண்ணெயில் போட்ட உடனே அந்த வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் நமக்கு அந்த மீன் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கேரட் வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோடு சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த வெஜிடபிள்ஸ் வேகட்டும். நான் இது கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் சூப் மாதிரி செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி இதை செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுலேயே இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை நம்ம இப்படியே வதங்க விடலாம் கொஞ்ச நேரம். இதோடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸு, ஃபிஷ்ஷு, அப்புறம் தக்காளி எல்லாமே ஒன்றா வதங்கி வரட்டும். நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகுது. இதில் இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் இன்னும் வேணுனாலும் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இப்படியே வதங்கி நம்ம இதை வேக வைக்கலாம். நமக்கு ஆல்ரெடி இந்த வெஜிடபிள்ஸ் இந்த எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு வெந்துடணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து மீதி பாதி அளவு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. தக்காளி ஃபுல்லாகவே மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப் போல் தண்ணி நான் ஊற்றுறேன். நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதை கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறனால ஒரே ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வெறும் ஃபிஷ் வச்சும் செய்யலாம். வெஜிடபிள்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா இப்போ இதை நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் கம்மியாயிருச்சு.
இதை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை பேனில், உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதிலேயே செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சா போதும். ஒரு தட்டு போட்டு கவர் பண்ணி மூடி வேக வைங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இது கொஞ்சம் ஆற வைக்கலாம். இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். 8 மாதத்துலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை நல்லா பியூரி மாதிரி பண்ணிவிட்டு அரைச்சிட்டு கொடுங்க. பல் இருக்க குழந்தைங்களுக்கு இதை ஒரு மேஷரோ இல்லை மத்து கரண்டி அந்த மாதிரி வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. இதை நல்லா இப்போ நான் வந்து மேஷ் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது பல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிட்ற குழந்தைங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 8 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இதை நல்லா பியூரி மாதிரி பண்ணி கொடுங்க. பல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுங்க. ஃபிஷ் ஐட்டம்ஸில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஒரு சூப் மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம், முள் இல்லாமல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.